ஆனால் உங்கள்கிட்ட பட்ட ஒரு சிறிய தொகை அதை உன்னால் மன்னிக்க முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உன்னை கொண்டு போய் சிறையில் அடைங்கன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இப்போ இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். கடவுள் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற குற்றங்களை, பாவங்களை, துர்மார்க்க வாழ்க்கையை மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னிக்காமல் இருக்கின்றோம், வைராகத்தோடு இருக்கின்றோம், கோபத்தோடு இருக்கின்றோம், பழி வாங்கும் எண்ணத்தோடு இருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இருந்து கொண்டு கடவுளுடைய சன்னிதானத்திற்கு வருவது மிகவும் வருத்தமான ஒன்று. ஏன்னா கடவுள் மன்னிக்கின்றார். கடவுள் நம்முடைய ஒவ்வொரு குற்றங்களையும் அவர் சீர்தூக்கி பார்த்தால் யாராவது இருக்க முடியும் இந்த உலகத்தில்? ஒருத்தர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் பொறுமையும் அன்பும் கனிவும் உள்ளவராக இருக்கிறார் என்றால் நாமும் அன்பும் கனிவும் உள்ளவராக நம்முடைய சகோதரனிடத்தில் இருக்க வேண்டும். தவக்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செயல், மனஸ்தாபங்களை கடந்து